யார் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து உங்களுடைய க்ரஷ்ஷோ இல்லை வந்து நீங்கள் மனசில் நினைக்கிற பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் எதுக்கு வந்தாங்க, அவங்களுடைய ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பைல் வந்து இந்த கிரேப்ஸ், ஓகே, அண்ட் செகண்ட் பைல் வந்து இந்த பனானா, அண்ட் தேர்ட் பைல் வந்து இந்த கடலை, ஐ மீன் கிரவுண்ட்நட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு எந்த பைல் வந்து சூஸ் பண்ணணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கூகுள் போயிட்டு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ 1 to என்ன நம்பர் வரைக்கும்னு கேட்கும். நீங்கள் மொத்தம் 3 பைல்ஸ் இருக்குது. ஸோ 3ன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது எல்லாமே வந்து ஓகே எனக்கும் ஒத்து போகுது அப்படின்னு நினச்சா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ குரூப் நம்பர் 1. ஸோ உங்களுடைய பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நிறைய ரீசன்ஸ்க்கு வந்திருக்கலாம். பிகாஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொத்தாக கிரேப்ஸ் இருக்குது. எனக்கு அப்படி அது டச் பண்ணி நம்ம ஃபீல் பண்ணும்போது நிறைய இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்ச உங்கள் பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய ரீசன்ஸ்க்காக வந்திருக்கலாம். நமக்கு ஒரு சில நேரத்தில் தோணும், ஏன் இந்த பர்சன்லாம் லைஃப்பில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் சி என்னென்ன பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு டேரோ கார்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். தென் வந்து எதுவாக ஒன்று வந்து விழுந்திருக்கு. ஸோ 2 of Wands, okay, Knight of Swords, okay. இப்போ வந்து ஓஷோ ஜென் டெக்லேருந்து எடுத்து பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 1, அவங்க பர்சன் அவங்க லைஃப்பில் எதுக்காக வந்தாங்க. ஓகே, இது ஃப்ளவரிங் கார்டுன்னு ஒரு கார்டு. ஐயோ இது தெரியலையா. ஓகே, ஃப்ளவரிங்னு ஒரு கார்டு. அப்புறமா எனக்கு இன்னொரு கார்டு எடுக்கணும்னு தோணுது, கில்ட். ஓகே, பாயிண்ட் நம்பர் 1. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு மேரேஜோ இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கோ ஒரு பர்ஸ்பெக்டிவ் வச்சுருப்பீங்க, ஒரு கண்ணோட்டம் வச்சுருப்பீங்க, ஓகேவா. அது வந்து இந்த பர்சன் வந்து வேறு மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், எனக்கு வந்து இந்த குவாலிட்டிஸில் ஒரு பையன் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன். பட் இந்த பர்சன் வந்து வேறு மாதிரி இதை மாற்றுவாங்க. இதுவும் ஒரு குவாலிட்டியாக இருக்கணும், இல்லை இப்படியும் ஒருத்தங்க வந்து இருக்கலாம், இல்லை இதுவும் நம்ம வந்து இது வந்து ஒரு மெயினான ஒரு குவாலிட்டி, இல்லை இப்படி ஒருத்தங்க இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பர்சன் மேபி நீங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை ரீசெண்டாக நீங்கள் சண்டை போட்ட பர்சனாக இருக்கலாம், இல்லை ரொம்ப கம்யூனிகேஷனே இல்லாத ஒரு பர்சனாக இருக்கலாம் இந்த பர்சன் வந்து. ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். பட் மேபி வந்து அதுதான் வந்து உங்களுடைய பாயிண்ட்டாக இருக்கலாம். அந்த இவங்களை பார்த்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு தோணுது, இல்லை அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இவங்க வந்து எப்படி லைக் எப்படி சொல்கிறதுன்னா, இவங்க வந்து ரொம்ப ஒரு நல்ல பர்சனாக, ஐ மீன் இவங்க எப்படிப்பட்ட பர்சனை நம்ம பார்த்துக்கலாம், அப்புறமா நம்ம டிசைட் பண்ணலாம். ஓகே, இவங்க எப்படிப்பட்ட பர்சன். ஓகே ஓகே, இவங்க வந்து மணி மைண்டட் பர்சன் அந்த மாதிரி இருக்கலாம், ஓகேவா. ஸோ இவங்க வந்து ஒரு மாதிரி ஒர்க் அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்று முடிஞ்சிருச்சுன்னா, இப்போ ஒன்று சண்டை போட்டிங்க அப்படின்னா அந்த சண்டை அதோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் அவங்க விட்டுட்டு போவாங்க. ஓகே, ஸோ அது வேறு மாதிரி, அது வந்து சும்மா வந்து சொல்லி காமிக்கக்கூடாது அப்படின்லாம் வந்து இந்த பர்சன் நினைப்பாங்க. ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சுன்னா அதோட முடிஞ்சிச்சு, திரும்ப எடுத்துகிட்டு வராதிங்க அப்படின்னு நினைக்கிற பர்சன். ஆனால் இந்த பர்சன் வந்து உங்களை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த பர்சன் வந்து நல்லாவே பார்த்துப்பாங்க, ஓகேவா.
ஸோ இந்த பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கு காரணமே நீங்கள் வந்து ஒரு மேரேஜோடைய பெர்ஸ்பெக்டிவோ இல்லை நீங்கள் வந்து ஒரு சில விஷயம் வந்து வச்சுருப்பீங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து இந்த பர்சன் வந்து சுக்குநூறாக ஐ மீன் நாட் இன் அ பேட் வே, ஒரு நல்ல வேலையே வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நீங்களும் வந்து அதை ஒரு லெசனாக நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. இஸ் இட் அ லெசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிகாஸ் நம்ம லைஃப்பில் வர நிறைய பர்சன்ஸ் நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்டு தான் போகிறாங்களே தவிர கூட இருக்க மாட்டாங்க. புரியுது? ஓகே, பைல் நம்பர் 1க்கு இந்த பர்சன் ஒரு லெசனா? மேபி எஸ். ஓகே, ஸோ உங்களை இந்த பர்சன் எப்படி பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த பர்சன் வந்து உங்களை பார்க்குறதே வந்து என்கிட்ட காசு இருக்குது, எல்லாமே இருக்குது, இவங்க வந்து என்கிட்ட வந்து வருவாங்க, என்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அண்ட் இவங்களுக்கும் நிறைய சாய்ஸஸ் இருக்குது. இவங்களுடைய ஒரிஜினல் ஃபேஸ் வந்து இப்போ ஒரு மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணலாம், பட் அவங்களுடைய ஒரிஜினல் ஃபேஸ் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு விதமாக தெரிய ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு லெசன் தான். ஓகேவா, லெசன் இந்த சென்ஸ் ஒரு நல்ல விதமான லெசன். இந்த மாதிரி ஒரு பர்சனை நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது மேபி எதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி இந்த இந்த ஒரு பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் வரணும் அப்படின்னு பார்ப்போம். ஏன் இந்த லெசன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, அதாவது நீங்கள் வந்து எப்படின்னா இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உங்கள் லைஃப்பில் வந்து கலர்ஃபுல்லான ஏரியாஸ் இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, பட் ஆனால் இந்த பர்சன் வந்து க்ரே ஏரியாஸை மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க. அதை மாதிரி நீங்கள் பண்ணுற ஒரே தப்பு வந்து நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு பவுண்ட்ரிஸ் வச்சுட்ருக்குறீங்க. ஓகேவா, நீங்கள் வந்து ஒரு பாஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யார்கிட்டயோ சொன்னனாலேயோ இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து இந்த பர்சனையே நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் கிடச்சிருச்சா, இல்லை லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பா, இல்லைன்னா வந்து யாரோ சொல்லி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து எப்படி இருக்குன்னா நீங்கள் டோட்டலி சேஞ்ச் பண்ணணும். மேபி வந்து இது ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இப்போ திடீர்னு அந்த பர்சன் வந்து டாக்ஸிக்காக ஆகியிருக்கலாம். டாக்ஸிக்னா உங்களுக்கு டாக்ஸிக். ஓகே, என்டையர்லி யாருமே டாக்ஸிக் கிடையாது. ஸோ உங்களுக்கு அது வந்து செட் ஆகாமல் இருக்கலாம். பட் நீங்கள் வந்து அது லாங் டேர்ம் கோல்னு கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து அந்த இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்க கமிட்மெண்ட்டோ இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கல. எல்லோரும் என்னை சுற்றி வந்து ஏதோ ஒரு விதத்தில் இருக்கிறாங்க, எனக்கு ஆப்ஷன் கிடைக்கலங்கிறதுக்காக நீங்கள் இந்த பர்சனை பார்த்துருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து இது மட்டும்தான் பார்க்குறீங்க, பட் உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஓகேவா, இந்த பர்சனுடைய மாஸ்க்கு அந்த மாதிரி வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு கலண்டு வரும். ஓகே, இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கலண்டு வந்துருக்கலாம். மேபி அப்போதான் வந்து உங்களுக்கான நல்ல ஒரு இந்த மாஸ்டர் கார்டு வந்து என்லைட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் எப்படி சொல்கிறதுனா ஞான உதயம் அப்படி கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் அப்போ வந்து நீங்கள் போவீங்க. ஓகேவா, நீங்கள் எப்போ வந்து இந்த பர்சன் வந்திருக்கிறதுக்கான ரீசன் வந்து நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து ஓப்பன்னஸ்ஸாக இருக்கணும். ஓப்பன்னஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு தயாராக இருந்தால் தான் நமக்கு கடவுள் வந்து அந்த விஷயத்தை வந்து கொடுப்பாங்க. அப்படி தானே? நான் இப்போ வந்து எனக்கு வந்து காசு இல்லை அப்படின்னு ஐ மீன் வேறு எதாவது சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பிரியாணி சாப்பிட்ற மூடில் இருந்தால் தான் வந்து கடவுள் வந்து எனக்கு பிரியாணி வந்து வாங்கி கொடுப்பாரு. ஓகேவா, அந்த மாதிரி தான் வந்து நான் தயார் நிலையில் இருந்தால் தான் என்னால் வாங்கிக்க முடியும். நான் வந்து ஒரு பணப்பெட்டி, ஒரு கேஷ் வாங்குறதுக்கு பணப்பெட்டி வச்சுருந்தா தான் பணம் அதில் ஃபில் பண்ண முடியும். அதனால நீங்கள் எவ்வளோ தயாராகிறீங்க, ஓப்பன்னஸ்ஸு, இன்னொரு பர்சனை வந்து வர வைக்கிறதுக்கான ஓப்பன்னஸ்ஸு, இல்லை ஸ்பிரிச்சுவலி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு ஓப்பன்னஸ் வரணும். நீங்கள் வந்து இந்த பர்சன் கூட இருந்து நீங்கள் கில்ட்டாக தான் ஃபீல் பண்ணுறீங்க. லைக் இந்த பர்சன் பார்த்திங்கன்னா அப்படி தலையை பிச்சுக்கிட்டு அப்படி ஒரு மாதிரி மண்டையில் யாரோ வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஏதோ ஒன்று உங்களை வந்து பிடிச்சி இழுக்கிறனால வந்து இந்த பர்சன் கூட வந்து இருக்கிறீங்க, ஓகேவா? பட் இந்த பர்சன் வந்து அந்த மாதிரி தெரியல. லைக் உங்களை பார்க்குற விதமே வந்து வேறு மாதிரி தான் இருக்குது. லைக் ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்ல, ஒரு லவ்விங் ஆகும் அந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த பர்சன் வந்து என்கிட்ட காசு இருக்குது, ஷோ ஆஃப் பண்ணுறேன், என்கிட்ட எல்லாமே இருக்குது, நான் தான் பெரிய ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இன்ஃபீரியராக வந்து ஏன் அப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் கொடுத்த இடம் தான், வேறு யாருமே கொடுக்கல. நீங்கள் தான் வந்து இந்த பர்சன் தான் உலகம் அப்படின்னு இருக்கிறீங்க, ஓகேவா? பட் இந்த பர்சன் அப்படி கிடையாது. இந்த பர்சனுக்கு வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த பர்சன் வந்து வந்திருக்கவே செஞ்சுருக்காங்க, ஓகேவா? அந்த ஃப்ளவரிங் கார்டெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபெமினின் எனர்ஜி வந்து அழகாக அப்படி உட்காந்துருக்கும். பட் அந்த ஃபெமினின் எனர்ஜி கூட வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளூம் பண்ணுறீங்க, ஓகே? ப்ளூம் இந்த சென்ஸ் வந்து பூக்கிறது, புதுசாக பூக்கிறது. இந்த 2-3 கார்டுமே வந்து அந்த மாதிரி ஒரு ஞான உதயம் அந்த மாதிரின்னே சொல்லலாம், ஓகேவா? ஸோ நீங்கள் தான் வந்து இந்த லெசன்ஸை வந்து லேர்ன் பண்ணணும். இல்லைன்னா அது திரும்ப திரும்ப நமக்கு வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம லெசன்ஸ் வந்து லேர்ன் பண்ணலன்னா. இதுக்கு தான் இந்த பர்சனை நீங்கள் மீட் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிட்டு இந்த பர்சன் வந்து மேபி வேறு மாதிரி ஒரு பர்சனாக வந்து ஆகலாம். அது எப்படின்னு தெரில. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் அப்படின்னு தயார் நிலையில் இருங்க, ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. பை பாய். ஹாய், பைல் நம்பர் 2. இந்த பனானா சூஸ் பண்ணவங்க உங்கள் பர்சன் வந்து நீங்கள் நினச்சிருக்க பர்சன் ஃபஸ்ட்டு எதுக்கு உங்கள் லைஃப்பில் வந்தாங்கன்னு பார்ப்போம். பைல் நம்பர் 2 எதுக்கு வந்தாங்க உங்கள் பர்சன்? இவ்வளோ செதற அடிக்குதே. ஏன் வந்திருக்காங்க பைல் நம்பர் 2 உடைய பர்சன்? ஏன் வந்திருக்காங்க? நிறைய கார்ட்ஸ் எடுக்கணும்னு தோணுது. ஓகே, இதை எடுத்து பார்த்துட்டேன், இதையும் பார்த்துட்டேன். ஸோ இது 2 இருக்கட்டும். இவ்வளோ கார்டு நான் எடுக்கவே மாட்டேன், பட் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கணும்னு தோணுச்சு. ஓகே, தென் வந்து இந்த கார்டு தெரியல. ஓஷோசனில் எடுக்கலாம். ஸோ இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். பைல் நம்பர் 2 எதுக்காக இந்த பர்சனை நீங்கள் பார்த்தீங்க? ஓகே, ஓகே. ஸோ நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னா, மேபி உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம், ஓகேவா? ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு எப்படி இருந்திருக்குன்னா, நீங்கள் வந்து அதை நினச்சி ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருப்பீங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் யாரை பார்த்தாலும் யாரை நம்புறதுனே தெரியல. ஈவன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், யாரை பார்த்தும் நம்பவே தோணாது. நீங்கள் வந்து ஒரு பவுண்ட்ரிஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க, ஓகேவா? நீங்கள் ஐயோ இதுதான் போல் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் ஆனால் வந்து உங்களுக்கு இந்த பாருங்கள், இந்த உடஞ்ச கப்ஸையே பார்த்துட்ருப்பாங்க. ஐயோ என் கப்பு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பவுண்ட்ரி போட்டு வச்சுருப்பீங்க. எனக்கு யார் இருந்தாலும் என்னை ஹர்ட் பண்ணிட்டு தான் போகிறாங்க, என் மனசை உடச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணுறப்போ இந்த பர்சன் வந்து வந்திருப்பாங்க. இப்போ கூட உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னா, இந்த பர்சன் வந்து நல்லவங்க தானா, இல்லை இதுவும் வந்து நமக்கு முன்னாடி அந்த அதே மாதிரி ஏதாவது ஒரு பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. பட் இந்த பர்சனுக்கு கூட மேபி உங்களுக்கு கல்யாணம் கூட ஆகலாம். அண்ட் இந்த பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம், ஓகேவா? பைல் 2 உடைய பர்சன் வந்து அவங்கள பற்றி என்ன நினைக்கிறாங்க? ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த பர்சன் வந்து மறுபடியும் ஒரு கார்டு எப்படின்னா வந்து
மேரேஜ் கார்டு ஓகேவா. ஸோ இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஹீல் பண்ணிட்டு வர பர்சன் ஓகேவா. உங்களுக்கு வந்து எப்படி கொடுக்கணும்னு வந்திருக்காங்கன்னா இந்த பர்சன் வந்து அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த இந்த வேர்ல்டு கார்டில் வந்து ஒரு ஃபுல் சைக்கிள் இருக்கும் ஓகேவா. இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். இதுக்கு மேலே எந்த ஒரு ரவுண்டும் போகாத, யார்கிட்டையும் அடி வாங்காத. நான் இருக்கிற க்ளோசிங் ஆஃப் அ ஓல்ட் சாப்டர் அண்ட் பிகினிங் ஆஃப் அ நியூ சாப்டர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒன்றை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று நியூவாக ஓப்பன் பண்ணுறது. ஸ்டார் கார்டுனாலே ஹீலிங் கார்டு தான். ஸோ ஹீலிங் அந்த பர்சன் வந்து உங்களை ஹீல் பண்ணி உங்கள் மேலே அவ்வளோ லவ், கேர், ரொமான்டிக் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பர்சன் நீங்கள் பாருங்களேன், லெட்டிங் கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ட்ரஸ்ட், இந்த பர்சன் மேலே நீங்கள் வந்து ஒரு லீப் ஆஃப் ட்ரஸ்ட் வச்சுக்கோங்க. லைக் இந்த 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 கார்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இங்கே ஒரு பொண்ணு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் வானத்தில் அப்படியே மிதந்துட்டுருக்கும். ஸோ இந்த பர்சனை வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி இருந்தீங்க, பழசெல்லாம் மறந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, எனக்கு இங்கிலீஷில் ஒரு சாங் ஞாபகம் வருது. இல்லை தமிழ்லேயும் கூட, தினம் நீ தேடும் வாழ்க்கை எங்கோ என்ன பாட்டுனா நல்லா வராது, உன்னை தேடுதே அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து சிறு ஊச்சாக என்னமோ ஒன்று வரும், ஆனால் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. அது பார்த்தா இந்த இதுதான், தெர் இஸ் அ ஹோப் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இந்த டார்க்னஸ்க்கு அப்புறம் ஒரு லைட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. தெர் இஸ் ஆல்வேஸ் லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பர்சன் வந்து இங்கே வந்து ஒன்றுமே இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே பாறைகள் தான் இருக்கும், ஆனால் அதுலேருந்து ஒரு பூ வந்து பூத்திருக்கும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த ட்ரஸ்ட்டு, இந்த பர்சன் மேலே ட்ரஸ்ட்டு வச்சு நீங்கள் இதெல்லாம் பழசெல்லாம் மறந்துட்டு, நீங்கள் உங்கள் மைண்டு வந்து அவ்வளோ எக்ஸாஸ்டடாக இருக்குது ஓகேவா. பழசை நினச்சி எந்த பர்சன் நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அவ்வளோ டயர்டாக இருக்குது ஓகே. பாடி எல்லாமே யாரையுமே நம்ப மாட்டீங்க, யாரையுமே அப்படியே தனிமையாக இருந்துட்டு போவீங்க. பட் இந்த பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து எல்லாமே மாற்றுவாங்க ஓகேவா. ஒரு சின்ன ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தையும் உங்களை ரசிக்க வச்சு, பழசெல்லாம் மறுக்க வச்சு, உங்களை கல்யாணம் பண்ணணும். உங்கள் இப்போது எப்படின்னா ஒரு ஸ்டெபிலிட்டி தான் வந்து மேட்டர்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ யார் நமக்காக கடைசி வரைக்கும் கூட இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து நம்மளை உண்மையாக வந்து நேசிக்கிறவங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பர்சன் வந்து உங்களை பழைய இதுலேருந்து, நினைவுகள்லேருந்து வெளியில் கொண்டு வந்து இவங்க கூட நீங்கள் நிறைய நியூ மெமரிஸ் க்ரியேட் பண்ணுவீங்க. அவங்களே உங்களை ஹீல் பண்ணும்போது அது ரொம்ப ஒரு மாதிரியாக ரொம்ப ஒரு நல்லா இருக்கும். ஏன்னா வந்து யாருமே நம்மளை ஹீல் பண்ண மாட்டாங்க ஓகே. ஸோ யாருமே நம்மளுடைய தெரபிஸ்ட் கிடையாது. பட் இந்த பர்சன் வந்து பிடிச்சி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அது எல்லாமே பழைய விஷயம்லாம் மறந்து நியூவாக வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு உங்களுக்காக பார்த்துப்பாங்க. ஸோ இந்த பர்சன் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், உங்கள் கூட அந்த லைஃப்பில் இருக்கணும், உங்களை அவ்வளோ நேசிக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த பர்சனை நீங்கள் வந்து நம்பலாம் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் அந்த பவுண்ட்ரிஸை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெஸ் பண்ண ஆரம்பிங்க. நான் வந்து மொத்தமாக ட்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை, ஒரு சில விஷயம் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிங்க ஓகேவா. தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 2. பாய் பாய். பயல் நம்பர் 3 இந்த கடலை கிரவுண்ட்நட் ஓகே. இதை வந்து சூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த இது ஓகே. நீங்கள் ஏன் இந்த பர்சனை பார்த்தீங்க உங்கள் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ குரூப் நம்பர் 3க்கு ஏன் இந்த பர்சனை அவங்க பார்த்துருக்காங்க ஓகே. எனக்கு ஏன் இந்த கார்டு அடிக்கடி வருதுன்னு தெரியல. ஸோ குரூப் நம்பர் 3 ஓகே. ஓஷோ ஜெனில் வந்து குரூப் நம்பர் 3 நீங்கள் ஏன் உங்கள் பர்சனை பார்த்தீங்க, நீங்கள் நினைக்கிற பர்சன் ஓகே. குரூப் நம்பர் 3
ஓகே. இதுதான் எனக்கு மோஸ்ட் கன்ஃப்யூசிங் கார்ட்ஸா இருக்கு. ஸோ மேபி இந்த பெர்சன் வந்து உங்களுடைய பாஸ்ட் பெர்சனா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு உங்க எக்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். அவங்களே உங்கள அப்ரோச் பண்ணியிருக்கலாம். முதல்ல வந்து வந்ததுமே ரொம்ப நல்லா பேசியிருக்கலாம். அவங்களுக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கலாம். அவங்கள வந்து அவங்க வந்து உங்கள மேனிப்புலேட் பண்ணியிருக்கலாம் பயங்கரமா. மேனிப்புலேட் இன் த சென்ஸ் நமக்கே தெரியாம நம்மள வந்து அவங்க இஷ்டத்துக்கு, அவங்க இஷ்ட பொம்மை மாதிரி ஆட்டி படிக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். பிகாஸ் இந்த பாலிடிக்ஸ் கார்ட வச்சு நான் அத தான் பார்க்குறேன். நீங்களா அப்படி பண்ணீங்க. நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சனா இருக்கலாம். பட் நீங்களா அப்படி பண்ணீங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அந்த பெர்சன் வந்து அவங்களுக்கு உங்கள பிடிக்காமலாம் கிடையாது. பட் இப்போ ஏதோ ஒரு ரீசன்னால அவங்க விட்டு போயிருக்கலாம். அவங்க உங்க கூட பேசாம இருந்திருக்கலாம். மேபி இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சிட்டுவேஷன்ஷிப் மாதிரி இருக்கு. நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து கன்வே பண்ணாம இருந்திருக்கலாம். எக்ஸ்பிரசிவா இல்லாம இருந்திருக்கலாம். இல்ல அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இதுதான் வந்து அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்லாம இருந்திருக்கலாம். ஓகேவா? பட் இனிஷியலா எல்லாமே நல்லா போயிட்டு, அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அந்த பெர்சனுக்கு வந்து உங்க மேல பாசம் இருக்கு, லவ் இருக்கு, கேர் இருக்கு. பட் ஒரு கமிட்மெண்ட்டுன்னு வரும்போது இந்த பெர்சன் வந்து நீங்க ஒரு ஒன் சைடட் கமிட்மெண்ட்டா இருந்துட்டு, அவங்க வந்து ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது வந்து அவங்களுக்கு கில்ட்டியாவும் இருக்கு. ஓகே. அவங்களுக்கு கில்ட்டியா இருக்கு. உங்கள மாரி யாருமே அவங்களுக்கு குடுத்தது கிடையாது. உங்களுக்கும் அதே மாதிரி. அவங்கள மாதிரி யாரும் உங்ககிட்ட வந்து அப்படி அப்ரோச் பண்ணது கிடையாது. அந்த மாதிரி இருக்கு. ஸோ எப்படியாவது நம்மக்கிட்ட வந்துட மாட்டாங்களா அப்படின்னும் உங்களுக்கு வந்து இருக்குது. பட் நீங்கள் 2 பேருமே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலேஷன்ஷிப், ஷார்ட் டேர்ம்னா குறுகிய கால ரிலேஷன்ஷிப்பாகவே இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அது வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் வந்து நமக்கு நடந்திருக்கும். ஈஸியாக வந்து நமக்கு நடந்திருக்கும். ஓகேவா? ஆனால் வந்து அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த பெர்சன் பற்றி உண்மையான ஒரு விஷயம் வந்து தெரியாமலே இருந்திருக்கும். அவங்க சும்மா இருக்கிறோன்ட்டு பேசியிருப்பாங்க. இல்லைன்னா வந்து அவங்களுக்கு போர் அடிக்குது, யாருமே பேச இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசி ரொம்ப நல்லா பேசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவங்க வந்து மேனிப்புலேட் தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். அதை பார்த்துட்டு நீங்களே வந்து ஐயோ நானா இப்படி இருந்திருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஓகே. ஸோ இதனால நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டிய லெசன் வந்து என்னென்னா அதை பார்ப்போம். ஏன் எனக்கு மட்டும் நடக்கணும்லாம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஏன் இதெல்லாம் எனக்கு மட்டும் நடக்கணும், நானாக சிக்கினேன் இதுக்கு, நான் பாட்டுக்கு 7 தானே இருந்தேன்னு பார்ப்பீங்க. குரூப் 3க்கான லெசன் என்ன இதுலேருந்து? ஓகே. ஓகே. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து நிறைய வந்து நீங்களும் வந்து எப்படி இருந்தீங்கன்னா, லிவ் இன் த மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அதை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? நீங்களும் வந்து எங்கே இந்த பெர்சன் வந்து நம்ம ஏதாவது ஒரு லவ்வர் சொன்னாலோ இல்லை ரிலேஷன்ஷிப்பு கமிட்மெண்ட்டு அப்படின்னு சொன்னால் இந்த பெர்சன் விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு காரணத்தினாலே நீங்கள் வந்து இந்த பர்சன் கிட்ட சொல்லாமையே நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஓகேவா? பட் அது வந்து ஒரு பாயிண்டில் வந்து என்ன ஆகிட்டுருக்கும், அந்த பர்சன் வந்து அவங்களுடைய போர் அடிச்சது எல்லாமே போயிட்டு அவங்க வேறு மாதிரி எங்கேயோ போயிட்டுருப்பாங்க. அப்போது உங்களுக்கு வந்து அது ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் இப்போ வந்து அந்த லெசன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லாமே வந்து சொல்லணும். ஓகே. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இது ஏன்னா அதுக்கப்புறம் ஹர்ட் ஆக போகிறது நீங்கள் தான். ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 5 கார்டு வச்சு நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் தான் வந்து சொல்லியிருக்கணும் அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி, உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கிறத பற்றி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் எல்லாமே சொல்லியிருக்கணும். இன்னொன்று அந்த டெம்பரவரி ஹாப்பினஸ்க்காக பெர்மனெண்ட்டான ஒரு ரொம்ப லைஃப் லாங் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்குறோம். அண்ட் நீங்கள் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணணுன்ட்டு கிடையாது. ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு ஒரு லெசன் தான்.
நீங்கள் வந்து ஓக்கலாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஓக்கல் அப்படின்னா என்ன தோணுதோ அதை வந்து இதுதான் என்னுடைய ரிலேஷன்ஷிப், இப்படி தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு சுற்றி வலிச்சுலாம் பேச தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, சொன்னால் தான் வந்து எல்லாத்துக்குமே புரியும். ஸோ அப்படி இருக்கணும் நீங்கள். இனி வரப்போகிற ரிலேஷன்ஷிப்பில் அப்படி இருக்கணும். இல்லை இப்போ கூட நீங்கள் வந்து இதே பர்சன் கிட்ட போயிட்டு அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ தான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போகும் அப்படின்னு வந்து தெரியும். ஓகேவா? இந்த பர்சன் சிம்பிளாக லோன்லியாக இருக்கிறாங்க, இல்லை இவங்களுக்கு ஒரு ரீசெண்ட் பிரேக்கப் ஆகிருக்கலாம், இல்லை இந்த ஏதாவது யாராவது ஒருத்தவங்க அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு காமிங்கான பர்சனாக இருக்கலாம், லைக் ஒரு என்ன சொன்னாலும் கேட்பீங்க அப்படிங்கிற ஒரு பர்சனாக இருந்திருக்கலாம். அதனால இந்த பர்சன் வந்து உங்களை சூஸ் பண்ணி உங்ககிட்ட வந்து பேசியிருக்கலாம். தட்ஸ் ஆல் ஃபார் பயண நம்பர் 3. பை பாய்.